அனைவருக்கும் இயேசு நாமத்தினால் வாழ்த்துக்கள். வருஷத்தின் கடைசி பகுதிக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வருஷ துவக்கத்தில் இருந்தவங்க எத்தனையோ பேர் இல்லை. இன்றைக்கி நாம் இருக்கிறோன்னா அது ஆண்டுடைய பெரிய கிருபை. அன்பானவர்களே, இந்த நாட்களில் சில காரியத்தை தகுதியான காரியம் தகுதி இல்லாத காரியம்னு வேதம் நமக்கு அடையாளம் காட்டுது. எபேசியர் 5:4 பார்த்திங்கன்னா, வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அன்பானவர்களே, இன்றைக்கி ஒன்று தான் செய்ய சொல்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறாரு. 3 குணமும் வேண்டான்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ஒன்று வேணுங்கிறது நம்மகிட்ட இல்லை. வேண்டாங்கிறது 3 செழிப்பாக என்ன செய்யுது இருக்குது. புத்தீனமாக பேசுகிறது, வம்பு பரியாசம் பண்ணுறது, ஏட்டிக்கு போட்டி பேசுகிறது, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு நம்ம சமாதானத்தை இழந்து மற்றவங்க சமாதானத்தை இழக்கிற காரியம். அது இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் பாருங்கள், நட்சத்திரத்தை ஸ்டாரை போடலாமா வேண்டாமா, கேரல் ரவுண்டு வரலாமா வர வேண்டாமா, இது என்னலங்க ஆராய்ச்சி. கர்த்தருடைய கிருபைனால எல்லாவற்றையும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை செஞ்சுக்கிட்டு போக வேண்டியது தானே. இதில் அதை செய்யலாமா இதை செய்யலாமா இதை வேண்டாமா, எனக்கு பிடிக்கிறது உங்களுக்கு ஒன்று பிடிக்காமல் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது, வம்பாக பேசக்கூடாது, புத்தியனமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி தேவையில்லாத காரியத்தை பேசி காலத்தை வீணாக்கி நம்முடைய ஆத்மாவையும் நஷ்டப்படுத்தி மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி இதை தான் வேதம் சொல்லுது. உனக்கு எது சரியாக தெரியுதோ, கர்த்தருடைய பார்வையில் எது பிரியமாக இருக்கோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இரு. நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு நீ ஒன்றும் பெரிய காரியத்தில் ஒன்றும் பெரிய சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மற்ற காரியத்தை ரொம்ப தோண்டி துருவி பார்க்குறோமோ நிறைய பாவம் பண்ணிடுவான் பண்ணவர்களே. அதனால் இந்த வம்பு புத்தீனமான பேச்சு அப்புறம் இந்த பரியாசம்லாம் நமக்கு வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமென்றால் இந்த வருடத்தில் அதை கலைந்து போட்டு விடுவோம். ஸ்தோத்திரம் செலுத்தும். இந்த வருஷத்தில் மட்டும் நடத்துறது, உயிரோடு வைத்திருப்பது. நம்ம உடம்புல என் மக அடிக்கடி சொல்லுவாள், கோடிக்கணக்கில் ரூபாய் வச்சுருக்கிறாரு. ஒரு கண்ணு பறி போனால் நீ ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள் எத்தனை லட்சம் செலவு பண்ணணும்னு. ஒரு கிட்னி போனால் எத்தனை லட்சம் செலவு பண்ணணும். கொஞ்சம் யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சரியா, ஒரு சிறகொடிஞ்ச பறவை, பலவீனமான ஒரு பறவை ஒரு மரத்தில் ஒரு கிளையில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆடி பாடி சந்தோஷமாக பறந்து போகிற ஒரு பறவை போகுது. உடனே இந்த அருமையான இந்த பலவீனமான பறவை சொல்லுது, எங்கள் அப்பா போகிறா, என்னாலெல்லாம் ரொம்ப தூரம் பறக்க முடியல, நான் ஏசப்பாவை பார்க்க போகிறேங்குது. அப்படியே அப்பா அவர்கிட்ட சொல்லி என் பேரை சொல்லி நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேனே, எவ்வளோ நாள் எனக்கு இந்த கஷ்டம்னு கொஞ்சம் கேட்டு வாப்பா அப்படின்னுச்சு. சரின்னு சொல்லிட்டு போகுது. ஆண்டவர்கிட்ட கேட்குது. ஆண்டவர் சொன்னாரா 7 வருஷம்னு சொன்னாராம். உனக்கு 7 வருஷம் துக்கம் இருக்காப்பா, கஷ்டம் இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு, இதுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் அது மாறணும்னா நீ கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணணுமா ஏசப்பா சொன்னாருன்னு. அன்னையிலிருந்து அது ஆண்டவரே, இந்த நான் கிளையில் ஒழுங்காக பறக்க முடியாமல் இருந்தாலும் எனக்கு நேரத்துக்கு நேரம் யாரை கொண்டாவது எனக்கு உணவு தர்றீங்க, உயிரை தந்திருக்கீங்க, நல்ல காற்றை சுவாசிக்க வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டேன். என்ன நடந்துச்சு, 7வது நாளே அது பறந்துட்டு சூப்பராக பறந்துட்டு. ஏற்கனவே பேட்டி கண்ட பறவை பார்க்குது, என்னடா 7 வருஷம் 7 நாள் ஆகிட்டு. ஆமாம், ஸ்தோத்திரம் பண்ணேன், என் துக்கம் எல்லாம் 7 வருஷம் துக்கம் 7 நாள்லேயே மாறிட்டு என்று சொன்னதான். இதே செய்தியை தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். நம்ம துக்கம் மாறணுமா,